இப்போ வந்து காலையில் வந்துட்டு நான் அஸ்கர் பேசுகிறேன். இப்போ காலையில் வந்துட்டு நான், குலோப்ஜான் அன்சாரி மச்சான், தம்பி ரஜப் மொய்தீன் 3 பேர் வந்து அப்படியே செலியாங்குளத்தை ஒரு பார்வையிடலான்னு வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து செலியாங்குளத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த வீடியோ தான் இது. அப்போ நம்ம மச்சான் குலோப்ஜான் மச்சான் என்ன சொல்கிறாப்புலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். என்ன மச்சான் அவனுடைய கருத்து? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த செலியங்குளம் சுற்றி அதாவது மூலிகை செடி உள்ள ஒரு மருத்துவ குளம். இதில் குளித்தாக்கா ஜுரத்தில் வந்து நம்ம குளிச்சுக்கிறோம். சின்ன பிள்ளையில் நாங்கள் குளிக்கும்போது கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. கீழே பளிங்கி ஏதாவது போட்டோம்னா அழகாக எடுக்கலாம். இந்த கரை வந்து பெரிய கரை. ஏன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு கழிவு நீர் கலக்குதுன்னு நினைக்கிறேன். நுரையாக அந்த பொங்குது. இது எடுங்க ஆஸ்கர். நுரையாக பொங்குது பார்த்தீங்களா? இந்த பொங்குறது வந்து கழிவு நீர் இருந்தால் தான் பொங்கும், நல்ல நீர் தான் பொங்காது. இதெல்லாம் அதுக்குள்ளே ஏற்பாடு செய்வோம். முதல்ல வந்து இந்த முழங்கால் அளவுக்கு தான் தண்ணியாக நிற்குது. 5 அடி அளவுக்கு இந்த தண்ணியை உயர்த்தணுமா. இதில் நம்ம பெத்தாங்குளத்து பக்கம் இந்த பக்கம் பாதை இருக்குது, இது வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் நீங்கள் என்ன செய்யணும், அதை போய் நம்ம ஆய்வு செய்வோம். பார்த்துட்டு பொதுமக்கள் சார்பாக நம்ம இந்த குளத்தை சுத்தமாக இது நம்ம குளிக்கிற அளவுக்கு மறுபடியும் உருவாக்கணும். கண்டிப்பாக. ஆமாம், அதுதான் நம்மளுடைய நோக்கம். மற்ற எதுவும் இல்லை. இதில் அண்ணன் பெரிய அண்ணன் கிராம குணசேகர அண்ணன் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறிய இதே இன்ஷா அல்லாஹ். இது ஒரு நல்ல முயற்சியாக நகராட்சியில் பொறுப்பேற்று தனி பொறுப்பேற்று இந்த காட்டுப்பள்ளியில் தர்காவில் படுக்கக்கூடிய அனாதையாக வீடு இல்லாதவங்கள்லாம் இருக்கிறாங்க. முத்தமொத்தர் சகோதரிகள் வந்து இங்கே குளிப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், துவைக்குது. மற்றபடி எங்களாட்டம் ஆட்க குளிக்கிறதுக்கு வசதி செஞ்சு அதுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக அந்த மூலையில் ஒரு படித்தரை, இதில் ஒரு படித்தரை, 2 3வது இந்த இடத்துல ஒரு படித்தரை, பெண்களுக்கு உள்ள அந்த பெண்கள் குளிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒதுக்குப்புறமாக ஒரு படித்தரை, 4 படித்தரை நீங்கள் கட்டி தரணுங்கிறது. வாங்க ஆகா வாங்க, அவ்வளோ எடுப்பா. ஏன்னா இன்ஷா அது வந்து அதனுடைய 4 படி நகராட்சி சார்பாக நீங்கள் செஞ்சு தரணுங்கிறது ஊர் பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். பல தடவை நான் பல முயற்சிகளை செஞ்சுக்கிறேன். இதுக்கு யாருமே ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ரொம்ப ஆழ்ந்த வருத்தமாக இருக்குது, நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தம். 2வது நம்ம என்ன போரில் பைப்பு தண்ணியில் குளித்தாலும் உடனுடைய சூடு அடங்காது. இந்த குளத்தில் குளித்தாதான், இதே மாதிரி குளங்களில் குளித்தாதான் நம்மளுக்கு நன்மையாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த காலத்தில் அரசர்களோ புண்ணியவான்களோ பெரிய குளம்லாம் வெட்டி வச்சுக்கிறாங்க. அந்த குளங்களை நீர்நிலைகளை கட்டாயம் பாதுகாக்கணும். இதை ஆரம்பித்து வச்ச நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்காண்டியா ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த தம்பி SH அஸ்லத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மூலமாக அவரும் இதில் ஒரு கண்ணோட்டமாக முக்கியமாக இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் என்னுடைய இதை செய்யணும். இது ஏரியா வந்து மிக முக்கியமாக நான் பூத்தூர்லேருந்து கிளம்பி வந்துக்கிறேங்க மெனக்கட்டு. அந்த எண்ணெய் இந்த குளத்தில் குளித்த ஒரு நன்றி கடனுக்காண்டி தான். இந்த பகுதியில் உள்ளேருந்து தான் சேர்மனை நம்ம உருவாக்கிக்கிறோம். எல்லோரும் ஒத்துழைச்சி அவங்க முக்கியமாக இதில் கவனம் செலுத்தணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஓகே.